அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 26வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த நல் ஒழுங்கின் முன் இரு பதமும் எய்தி இந்த அசி பதத்தை அடைந்தால் பந்தம் இல்லாத சிவத்தை வடிவோடு அடையும். பகுத்தவை ஒன்றில் ஒன்று ஒதுங்கி சந்தம் தருக்கி அசிபத அர்த்தம் அதனை தம் பதத்தினில் ஒடுக்கும். அந்தர் தமக்கு மற்று ஒரு காலும் அசிபத முத்தியே கிடையா. முதல் 1½ அடி. அதில் இந்த நல் ஒழுங்கின் என்பது முதலில் அதாவது தத்துவமசி என்கின்ற தொம்தத்தசி என்கின்ற பதத்தில் முதலில் தொம்பதத்துக்கு உரிய சித்தாந்த முத்தியும், பின் தத்பதத்துக்கு உரிய வேதாந்த முத்தியும், பின் அசிபதத்துக்குரிய சுத்த மார்க்கத்திலே முத்தியும் பெறுவதை தான் இந்த நல் ஒழுங்கின் என்று கூறுகிறார். அதில் முன் இரு பதமும் என்பது முதலில் இருக்கிற தொம்பதம் தத்பதம் ஆகிய 2 பதத்தையும் எய்தி என்றால் அந்த 2, அதாவது சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முத்தியையும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட முத்தியையும் எய்தி இந்த அசி பதத்தை அடைந்தால் அதற்கு பின்னாக சுத்த மார்க்கத்திலே பயணித்தால் என்ன நடக்கும் என்றால் பந்தம் இல்லாத சிவத்தை வடிவோடு அடையும். ஆக அந்த சாதனத்திலே இருக்கக்கூடிய அந்த சாதகர் ஆனவர் பந்தம் இல்லாத சிவத்தை வடிவோடு இந்த தேகத்தோடையே கலர்ப்பார்கள், சிவத்தோடு இந்த தேகத்தோடையே கலர்ப்பார்கள் என்கின்ற இந்த முறைப்படி 3 மார்க்கத்திலையும் முதல் 2 மார்க்கத்தில் முறையாக பயணித்து அதன் பின்னாக 3வது மார்க்கத்தில் பயணிக்கிறவர்கள் அந்த சிவத்தோடு இந்த தேகத்தோடையே கலப்பார்கள், அவர்களுடைய தேகம் விழாது என்கின்ற அந்த குறிப்பை எடுத்து சொல்லுகிறார். இதிலே அடுத்தது இந்த முறைப்படி அல்லது கிரமப்படி அல்லது ஒழுங்கின்படி இல்லாமல் சிலர் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு எப்படி செய்கிறார் என்பதெல்லாம் அடுத்து சொல்கிறார். அடுத்து பகுத்தவை ஒன்றில் ஒன்று ஒதுக்கி. பகுத்தவை என்றால் 3ஆக பகுத்தது. தொம்மு தத்து அசி என்று 3 தனித்தனியாக பகுத்ததில் ஒன்றின் ஒன்று ஒதுக்கி. ஆக சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முக்தி, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஜீவன் முக்தி ஆகிய ஒரே ஒரு மார்க்கத்திலே மாத்திரம் பயணித்தால் போதும், வேறு மார்க்கம் தேவையில்லை என்கின்ற கருத்துடையவர்கள் தான் இங்கே சொல்கிறார். ஒன்றை ஒன்று ஒதுக்கி அது வேண்டாம் இதுவே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் சந்ததம் தருக்கி அசி பத அர்த்தம் அதனை. சந்ததம் என்றால் எல்லா காலத்தும், அதாவது தருக்கி என்றால் தர்க்கம் செய்வது. எல்லா காலத்திலுமே ஒன்றே போதும், இன்னொன்று தேவையில்லை, ஒரு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட முக்தியை பின்பற்றினாலே நமக்கு பூரணமான முக்தி கிடைக்கும் என்கின்ற எப்பொழுதும் அதையே சொல்லிக்கொண்டு அதையே தர்க்கம் செய்து கொண்டு அசி பத அர்த்தம் அதனை, அந்த அசி பதத்தினுடைய அர்த்தம் அதனை தம் பதத்தினில் ஒடுக்கும். அதாவது தம் பதம் என்றால் அந்த சித்தாந்தம் என்கின்ற தொம்பதம், அந்த தொம்பதத்துக்கு உள்ளேயே முத்தி இருக்கிறதே, அந்த முத்தியை அதிலேயே நான் அடைந்து விடுவேன் என்று அதுக்குள்ளேயே முத்தி இருக்கிறது என்று ஒடுக்குவது. அந்த முத்தி கொள்கை தொம்பதமாகிய சித்தாந்தத்துக்குள்ளேயே இருக்கிறது, அந்த முத்தியே போதுமானது என்றும் அந்த அசிபதம் அர்த்தம், அதாவது அந்த அசிபதத்துக்கான அர்த்தமாகிய அந்த முத்தியும் இதுக்குள்ளேயே தொம்பதத்துக்குள்ளே அசிபதத்துக்கான முத்தியும் இருக்கிறது என்று ஒடுக்குவது, அதுக்குள்ளேயே இதுவும் இருக்கிறது என்று ஒடுக்குவது ஆகிய இவர்களை அடுத்து அந்தகர் தமக்கு. அந்தகர் என்றால்
கண் இல்லாதவர்கள் அல்லது ஞானம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அந்த மாதிரி தமக்கு ஒரு காலம் என்பது எந்த காலத்திலும் அசிபத முத்தியே கிடையா. அந்த அசிபதத்தினுடைய முத்தியானது இவர்களுக்கு கிடைக்காது. அசிபதம் என்பது ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அவர்களுக்கு எக்காலத்தும் கிடைக்காது என்று கூறுகிறார். இந்த சுத்த சாதகம் பாடலை படிக்கின்றவர்களுக்கு ஏற்கனவே ஓரளவிற்கு வேதாந்தமும் சித்தாந்தமும் தெரிந்திருந்தால் இவருடைய வார்த்தை புரியும். இவர் இந்த பாடலிலே ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள், வேதாந்தம் அதிலேயே முத்தி இருக்கிறது, சித்தாந்தம் அதிலேயே முத்தி என்று இருக்கிறது. இது எப்படி என்றால் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொம் தத் அசி அல்லது தத்துவமசி என்பது வேதாந்தத்திலும் இருக்கிறது, சித்தாந்தத்திலும் இருக்கிறது. சித்தாந்தத்திலே எங்கு இருக்கிறது என்று கேட்டால் திருமந்திரத்திலே 8வது தந்திரத்திலே 32வது உட்பிரிவாக தத்துவமசி விளக்கம் என்று வரும். அதிலே சீவ துரியத்து தொம்பத சீவனார் என்று தொடங்கக்கூடிய பாடல் தொம்பதம் ஜீவ துரியத்தையும் தத்பதம் பரதுரியத்தையும் அசிபதம் சிவதுரியத்தையும் குறிக்கிறது என்று, இது ஜீவதுரியம், பின்னே பரத்துரியம், அதற்கு மேலே சிவதுரியம் என்று 12வது நிலையை இதுதான் அசிப்பதம் இருக்கிறது, அதுதான் ஜீவ பிரம்மம் ஐக்கியமாகிறது என்று இதற்கு இப்படியான அந்த தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்துக்கு திருமூலர் விளக்கம் கூறுகிறார். ஆனால் வேதாந்திகளோ தொம் தத்தசி என்பது நீ அதுவாக இருக்கிறாய் என்று கூறி அதற்கு அவர்கள் அதே இதுக்கு விசாரத்தின் மூலியமாக இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல என்று இவற்றை எல்லாம் விளக்கி உனக்குள்ள இருக்கிற சாட்சியும் ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற சாட்சியும் ஒன்றுதான் என்று அப்படி அந்த தொம் தத்தசிக்கு விளக்கம் கூறுகிறார்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்தில் வள்ளலார் தம் பாடலில் கூட 6ஆம் திருவுருவத்தில் உபதேச வினா என்கின்ற ஒரு பகுதியிலே வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான் காண வேண்டும் என்ற பாடலில் என்பது முதல் வரியாக இருக்கிறது. அதுக்கு 2வது பாடலில் தொம்பத உருவோடு தத்பத வெளியில் தோன்றும் அசிப்பதம் நான் காண வேண்டும் என்று இந்த தொம் தத் அசிக்கு வள்ளல் பெருமான் அவருடைய இது கண்ணோட்டத்திலே ஒரு பொருள் கூறுகிறார். அதிலேயும் வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் ஆகிய இரண்டும் சேர்ந்த அந்த நிலையை நான் காண வேண்டும் என்று ஆரம்பிக்கின்ற அந்த தொகுப்பிலே இந்த தொம் தத் அசிக்கு விளக்கம் கூறுகிறார். ஆக இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம், ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் அவரவர்கள் தொம் தத் அசிக்கு வேறு வேறு விதமான கண்ணோட்டத்திலே அர்த்தம் கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, சிவாய நம எனும் மந்திரத்துக்கு கூட வேறு வேறு பொருள்கள் வேறு வேறு மார்க்கத்திலே இருப்பதாக சொல்லுவார்கள். அதுவும் குறிப்பாக அதை எங்கே பார்க்கலாம் என்றால் வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பிலே 52வது உபதேச குறிப்பு பஞ்சாட்சரம் என்று இருக்கும். அந்த பஞ்சாட்சரத்திலே சிவாய நம என செம்பும் பொன்னாகும் என்பது வகர வித்தை, அதாவது பொன் செய்யும் வித்தை அல்லது ஏம சித்தி என்றும், சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது தகர வித்தைக்கு உதவுவது என்றும், அது தேகத்தை கல்பமாக்குறதுக்கான மார்க்கம் தகர வித்தை என்றும் கூறுவாராக. ஒரே மந்திரம் வகர வித்தையாகிய பொன் செய்வதற்கும் அது ஒரு சூத்திரமாக இருக்கிறது. அதே மந்திரம் தகர வித்தை என்று உடம்பை காயகல்பமாக மாற்றிக்கொள்வதற்கும் முயற்சிக்கும் அது ஒரு சூத்திரமாக இருக்கிறது. ஆக ஒரு மகா வாக்கியமோ ஒரு மந்திரமோ ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு ஞானிக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கூறி அதை செய்தும் காட்டுகிறார்கள். அவ்வாறு அதை செய்யும் பொழுது ஒவ்வொரு மார்க்கத்திலும் அதிலேயே முக்தியும் கூறுகிறார்கள். ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஆசிரியர் குறிப்பிடுவது.
அந்த மாதிரியான முக்தி ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு ஏற்படாது. 3 மார்க்கங்களில் முதலில் சித்தாந்த மார்க்கத்திலும், பின்பு வேதாந்த மார்க்கத்திலும், பின்பு சுத்த மார்க்கத்திலும் பயணிக்க வேண்டும். அதாவது 5 மலங்களும் நீங்கி சுத்த ஆன்மா, அந்த சுத்த ஆன்மாவே நான் என்றும், நான் அந்த சிவத்துக்கு அங்கமாக இருக்கின்றேன் என்கின்ற இந்த 3 சாதனங்களையும் கடந்த பின்தான் அவ்வாறான முத்தியில்தான் இந்த தேகம் சிவத்திலே தேகத்தோடு ஒடுங்க முடியும் என்கின்ற கருத்தை எடுத்து கூறுகிறார். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான விளக்கம் இந்தனல் ஒழுங்கின் என்பது இந்த சித்தாந்த, அதுக்கடுத்தது வேதாந்த மார்க்கம், அதுக்கப்புறம் சுத்த மார்க்கம் ஆகிய 3 மார்க்கங்களின் வழி சாதனத்தை அடைந்தால் அந்த சிவத்தோடு இந்த சாதகன் தன்னுடைய உடலோடு ஐக்கியம் ஆவான் என்றும், அதுபோல அல்லாது தனித்தனியே இருக்கின்ற வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் தனித்தனியே இருக்கின்ற முத்தியை போதுவானது என்று வாதிட்டு கொண்டு இருக்கின்றவர்கள் எக்காலத்தும் அந்த அசிப்பத முத்தியை அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பூரணமாக அடைய மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.